பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தல். கர்த்தர் நமக்கு நல்லவர். இன்றைக்கு பகல் முழுவதும் ஆண்டவருடைய பிரசனம் உங்களை நடத்தியிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவன் செய்த நன்மைகள்லாம் நம்ம வாழ்க்கையில எண்ணி பார்த்தால் ஆச்சரியமான காரியங்கள். உலகத்தில் யாரும் செய்ய முடியாத காரியம் தேவன் செய்த எல்லாம் ஆச்சரியமான காரியம். ஒன்றல்ல ரெண்டல்ல. உலகத்தில் எத்தனையோ அதிசயம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய தேவன் செய்த ஆச்சரியம் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காதது. சும்மா ஏதோ உலக மனிதர்கள் சொன்னது போல 5 or 6 அல்ல, எண்ணிக்கைக்கு அடங்காத ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். உங்கள் குடும்பத்திலே, நம்முடைய சபைகளிலே இன்றைக்கும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் என்பதில் மறந்து பாருங்கள். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே எல்லாரும் பகலெல்லாம் வேலைக்கு போய்விட்டு இரவு நேரத்தில் வந்திருப்பீர்கள். அனுதின ஆத்மீக மன்னா என்ற வேத தியானத்தை கொஞ்ச நேரம் தியானித்து விட்டு நாம் படுக்கைக்கு போகலாம். இன்றைக்கு ராத்திரியில் தேவன் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்கிறவர். கடந்த 2 நாட்களாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு ராத்திரி வேளையிலும் நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர் என்றதான ஒரு தலைப்பிலே ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தையை கவனிக்கலாம். மத்தாய் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கலையா? ஆமென். இப்ப நம்முடைய தேவன் இங்க சொல்லுகிறார், ஆமென், ஆகாதென்று கல்லை தள்ளிட்டாங்க. இந்த கல்லு செட் ஆகாது, இது நமக்கு தேவையில்லை, இந்த பொருள் தேவையில்லை, இந்த மனுஷன் தேவையில்லை, இந்த இடம் தேவையில்லை என்று ரிஜெக்ட் பண்ணினத கர்த்தர் என்ன செஞ்சார்னா அதை முன்ஸ்தானத்தில் வைத்து அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். இங்க சொல்றாரு, நீங்க வேதத்துல வாசிக்கலையா அப்படின்னா எந்த வேதத்துல வாசித்தோம்? 118ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல அதே வசனத்தை சொல்லுகிறது. ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் நீங்கள் வேதத்தெல்லாம் வாசிக்கலையா அப்படிங்கிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்மளை எல்லாரும் தள்ளிட்டாங்களே, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. ஆனா கர்த்தர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்தலையா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், எத்தனையோ மனிதர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எல்லாரும் தள்ளிவிட்டார்கள். எனக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் உண்டு. எங்கள் சபையிலே படிப்பு அறிவில்லாத, படிப்பே இல்லை, 2ஆம் கிளாஸ் படித்து இருக்கிறார்கள். அவர்கள் 2ஆம் கிளாஸ் படித்தவர்கள் ரோட்ல டோல்கேட்டை கூட்டி துப்புரவு செய்து கொண்டிருந்தார்கள். வீடுகளில் போய் வேலை செய்தார்கள். ஆனால் கர்த்தருக்குள் உண்மையாயிருந்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த சிறு வருமானத்திலும் கூட அந்த டோல்கேட்டை கூட்டும் போது ஒரு மாதம் 200 ரூபாய் சம்பளம். ஏதோ சின்ன சின்ன வீட்டு வேலையில போய் பாத்திரங்கள்லாம் கழுவார்கள். அந்த சம்பளத்தில் வாங்கி கொண்டு வந்து ஒழுங்காகத்தான் தேவனுடைய சபைக்கு அதில் ஒரு பங்கை கொடுப்பார்கள். ஒரு முறை அவர்கள் ஒரு கவர்மெண்ட் பேங்க் கூட்டுவதற்காக அழைத்தார்கள். அந்த பேங்கை கூட்டிக் கொண்டிருந்தார்கள். அதிலேயும் உண்மையாயிருந்தார்கள். இப்பொழுது இந்தியா கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாய் மாறி இருக்கிறார்கள். 200 ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு சகோதரி, புருஷன் கிடையாது, 3 பிள்ளைகள்,
ரோட்டில் டோல்கேட்டை கூட்டினது இன்னைக்கு ஒரு பேங்க்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறார்கள். 25,000 ரூபாய் சம்பளத்தை வாங்குகிறார்கள். இன்னும் சம்பளம் உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய கண்ணுக்கு இது ஆச்சரியமா இல்லையா? இன்றைக்கு எங்கள் சபையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆண்டவர் மனிதர்கள்லாம் உங்களை, ஐயோ உன்னால ஒண்ணும் முடியாதுப்பா, இதெல்லாம் ஒண்ணும் போன கேஸ், உன்னை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், தேவனுடைய பார்வையில் நீங்கள் கனம் பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் எல்லா ஜனத்துக்கு முன்பதாக மேன்மையாய் நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். என் அன்பான சகோதரா, ஐயோ எனக்கு கம்பெனியில என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, நான் படிப்பு இல்லாதபடினாலதான் நான் எளிமையான வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன், என் குடும்பம் எளிமையானபடினாலதான் மிகவும் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கவலையா? நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், நம்முடைய தேவன் அதிசயமானவர், நம்முடைய தேவன் ஆச்சரியத்தில் மகத்துவமுள்ள தேவன் என்பதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 139 சங்கீதம் 6 வசனம் படிக்கும் பொழுது அவர் ஞானத்தில் ஆச்சரியமானவர். ஆமென், ஸ்தோத்திரம். எஸ்ஐயா 28:29 பார்த்தால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். மார்க் 7 அதிகாரம், மத்தாய் 7:29, மார்க் 1:22 பார்த்தால் போதகங்கள், அவர் போதிப்பதில், அவர் போதித்ததை பார்த்தால் ஜனம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னப்பா பிரசங்கம் என்றார், என்ன போதகம்! இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடினார்களே. ஒரு வேதபாரகரை போல பிரசங்கிக்காமல் அன்றைக்கு வருகிறதான ஜனத்தினுடைய நிலைமையை அறிந்து, வேதனையை அறிந்து, அவர் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வியாதிகள் குணமடையும், அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும். ஐயோ, அவருடைய போதகத்தை கேட்டு ஜனம் ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். மார்க் 10:24 அவருடைய வார்த்தையில் ஆச்சரியமானவர். நேரங்கள் இல்லாதபடினாலே நான் ரெஃபரன்ஸ் மாத்திரம் சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். அந்த தேவனுக்கு நீங்கள் பிள்ளையாய் இருப்பது எவ்வளவு பெரிய மேன்மை! சாதாரண மேன்மையா? நீங்கள் யார் என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த ஆச்சரியமான தேவனை அப்பா என்று கூப்பிடும்படிமாய், தகப்பனே என்று சொல்லும்படிமாய் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். மறந்து போகாதீர்கள். அது மாத்திரமா? அவர் நம்மளை ஆண்டவருக்கென்று தெரிந்தெடுத்தார். அதே ஆச்சரியம். உலகத்தில் படித்த மேதைகள், பட்டதாரி மேதைகள், ஞானவான்கள், விஞ்ஞானிகள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது பேதைகளாயிருக்கிற நம்மை, ஒன்றுமில்லாதவர்களாயிருக்கிற நம்மை கர்த்தர் அழைத்து இந்த மகிமையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய், பாஸ்டர் உங்களுடைய கரத்தில் இந்த வேத புஸ்தகத்தை கொடுக்கலையா? என் அன்பான சகோதரா, சகோதரியே, இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்றீங்களே, இது தேவன் கொடுத்த ஆச்சரியம் அல்லவா? அப்ப நம்முடைய அழைப்பில் ஆண்டவர் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினார். நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், மிகவும் அழகாக சொல்லுகிறது அல்லவா? 1 கொரிந்தியர், ஆமென், ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், ஆமென், 27-28 படிக்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமானக்கும்படி
உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அல்லவா? தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? பலவானை வெட்கப்படுத்தும்படி. பலகீனமாய் என்னால முடியாதப்பா. மோசே அப்படிதான் ஆண்டவர் அழைத்தார். மோசைக்கு பேசவே தெரியாதே. மோசே ஆண்டவர் அழைத்தார் அல்லவா? யாத்திராகம் நீங்கள் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்கள். மோசை அழைத்தவனை சொல்றாரு. மோசை சொல்றாரு, ஆண்டவரே நான் வரலப்பா, மந்த நாவு, திக்குவாயி, எனக்கு பேச தெரியாது. எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா, நீ போ. ஆண்டவர் மோசை பார்த்து சொல்றாரு, காதை உண்டாக்கினவர் தெரியாதா? ஊமையனையும் செவிடனையும் குருடனையும் பேச வைத்தது, பார்க்க வைத்தது, நடக்க வைத்தது தேவன் அல்லவா? அது உனக்கு தெரியாதா? அப்படி என்றால் இந்த மந்த நாவு, திக்குவாயை நான் உனக்கு சரி பண்ண மாட்டேனா? நீதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவர் அழைப்பிலே ஆச்சரியமானவர். வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமென், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் இங்கே படிக்கும் போது அங்கே அழகாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல், ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார். ஏலி புரோகிதன், ஒரு பெரிய புரோகிதன். ஆனால் சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். சாமுவேலே, சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடலையா? நம்ம இன்னும் அந்த வசனங்களை 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுகளோடு அமரச் செய்கிற தேவன். சிறியவனை, உங்களையும் என்னையும், புழுதிலே கிடந்த நம்மை, ரிஜெக்ட் செய்யப்பட்டது, வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் நம்மை அல்லவா ஆண்டவர் பிரபுகளோடு அமர பண்ணுகிறார் அல்லவா? விசுவாசிங்கள் என் அன்பான தேவஜனமே. நம்முடைய தேவன் ஆச்சரியமான கர்த்தர், அற்புதமானவர். ஐயா, இதுவரை என் வாழ்க்கையில உயர்வு இல்லையா, என் வாழ்க்கையில நன்மை இல்லையா என்று சொல்லி ஒருவேளை கலங்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை ருசித்து பாருங்கள். விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? தொடர்ச்சியாக இந்த வசனத்தை மறுபடியும் தியானிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கருவதால் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுகளோடு அமரச் செய்கிற தேவனாயிருக்கிறபடியாய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆகாத கல்லே, தள்ளப்பட்ட கல்லே, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்குது என்றல்லவா வசித்தோம். எல்லாராலும் தள்ளப்பட்டு, உதறப்பட்டு, வெறுக்கப்பட்ட எங்களை உமக்கென்று உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய வசனத்தை தியானிக்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க பிள்ளையா எங்களை மாற்றினதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்திலும் விசுவாசங்கள் புறப்பட்டு வரட்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபைதார். தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.